தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினரும் அத்தொகுதியை ஒட்டியுள்ள கீழநத்தம் பஞ்சாயத்து தலைவருமான அனுராதா விருப்ப மனு கொடுத்துள்ளார். அவரிடம் பேசிய போது, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டு இதுவரை திமுக சார்பில் மகளிர் ஒருவர் போட்டியிடவில்லை என்றும், தான் பிறந்தது ஓட்டப்பிடாரம் தொகுதி கொம்பாடி தளவாய்புரம் கிராமம், தன்னுடைய கணவர் பிறந்தது கைலாசபுரம் என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தான் கழக பரம்பரையை சார்ந்தவள். என்னுடைய மாமனார் டிடிஆர் என்கிற தங்கராஜ் 3 மாவட்ட கழக செயலாளருடன் இணைந்து கழக பணி ஆற்றியவர். என்னுடைய கணவர் டாக்டர் ரவிமுருகன் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய மாணவ பருவத்தில் சென்னை மாவட்டம் பூங்காநகர் பகுதியில் மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்தவர். அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரிடம் தடா வழக்கு நிதி பிரித்து கொடுத்தவர். அதேபோல கொரோனா காலத்திலும் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலினிடமும் கால்நடை அறிவியல் தமிழ் இயக்கம் சார்பில் கொரோனா நிதி வழங்கியவர் என்று கூறினார். அவரை பற்றி திமுகவினரிடம் கேட்டபோது, அனுராதா திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய ஒன்றிய துணை செயலாளராக மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் போன்ற பொறுப்பில் இருந்துள்ளதாக கூறினர். திமுக சார்பாக நடைபெற்ற அனைத்து போராட்டங்களிலும் அவர் பங்கு பெற்றதாகவும் பொதுமக்கள் மத்தியில் கூறப்படுகிறது. ஆகவே திமுக தலைமை அனுராதா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கினால் நிச்சயம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் அதிநவீன பேருந்து நிலைய திட்டம், அது இல்லாமல் வேலு நாச்சியார் மேம்பாலம் மதுரையில் திறந்திருக்காங்க, ஜி நாயுடு மேம்பாலம் கோயம்புத்தூர் திறந்திருக்காங்க, மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க்கு, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, புதிய கலைக்கல்லூரிகள், 2 லட்சம் விவசாயிகளுக்கு